உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 கலரில் வருது. ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். ஸோ ரெட் கலர் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரை தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? ஸோ உங்களோட ஃப்ரண்ட் பேக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் அப்படின்னு வந்து எழுதியிருக்கும். அண்ட் பேக்கில் இருக்க பேக்கிங் பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு, இன்க்ரீடியன்ஸ், அப்புறம் இதை வந்து எப்படி குக் பண்ணணும், அது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் அப்படின்ட்டு மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரேட், இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 rupees தான் இதோட ரேட்டு. ஸோ 10 rupeesல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட். அண்ட் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இதை எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 3 ஸ்டெப்ஸில் வந்து இதை நம்ம குக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு தனியாக எழுதியிருக்கும். இது கூட நீங்கள் எக்கு இல்லாட்டி சிக்கன் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் அது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஷெல்ஃப் லைஃப் வந்து நமக்கு வந்து 12 months வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம வந்து 1 year வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 tablespoon ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஆயில் காஞ்ச பிறகு இப்போ அதில் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து நான் ஒரு 4 to 5 பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், கட் பண்ணி. பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. இப்போ அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோஸும் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் இன்றைக்கி ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், கோஸையும் பீன்ஸையும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50% பீன்ஸும் கோஸும் நமக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து நான் வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கிட்டேன், அது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 90% குக் பண்ணியிருந்தால் போதும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் குக் பண்ணுவோம். ஸோ 90% குக் பண்ணியிருந்தால் போதும். நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா 300 grams ஆஃப் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் இந்த பேக்குக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ரைஸை வந்து ஜென்டிலாக உடைக்காமல் எல்லா வெஜிடபிள்ஸோடையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். ரைஸை பார்த்திங்கன்னா நீங்கள் குக் பண்ணும்போது 1 tablespoon ஆயில் சேர்த்து குக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து உதிரியாக ரைஸ் வரும் ஒட்டாமல். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம ஒரு 45 seconds வந்து நல்லா குக் பண்ணால் போதும். ரைஸை ஒரு 45 seconds வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக் உள்ளே இருக்க பவுட்ரு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இதை இந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜென்டிலாக ரைஸ் உடைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் நான் லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. உண்மையாலே பார்க்க பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் கூட ஒரு 3 to 4 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோ சீக்கிரமாகவே நமக்கு ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ இது கூட உங்களுக்கு எக்கு இல்லை சிக்கன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து பாயில் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நம்ம குக் பண்ணுறோம்ல, ஸோ அப்போது நீங்கள் வந்து அதை லைட்டாக வந்து குக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.